வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேம மாலினியை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரங்கசாமி தலைமையில் வரும் தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும். கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் ரங்கசாமி தான் என புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை புறக்கணித்து வருகிறது. மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கொடுத்துள்ள விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேம மாலினியை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநில பாஜகவில் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருபவர் ஹேம மாலினி. இவர் இன்று காலை கருக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது மருத்துவமனையில் இருந்த திருநங்கைகளை ஹேம மாலினி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் இதனை தட்டி கேட்ட திருநங்கைகளை ஹேம மாலினி ஆதரவற்றவர்கள் வண்டியின் சாவியை பிடுங்கிக் கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ஹேம மாலினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி மாலை பாஜக தலைமை அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகளின் கூட்டமைப்பு தலைவி ஷீதல் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஹேம மாலினியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பவம் அறிந்து பாஜக அலுவலகம் வந்த மாநில தலைவர் VP ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரணை செய்து ஹேம மாலினி மீது தவறு இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேம மாலினியை கண்டித்து திருநங்கைகள் திடீரென பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடந்தது. சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன், சிவஞானம், கலியபெருமாள், இளங்கோவன், ஜவஹர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது. வரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி 8வது ஊதியக்குழு அமல்படுத்த வேண்டியுள்ள நிலையில் 8 மாதமாகியும் இதுவரை ஊதியக்குழுவிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை. அவர்களை நியமிக்க வேண்டும், வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு எதிரான நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. ரங்கசாமி தலைமையில் வரும் தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும். கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் ரங்கசாமி தான் என புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பதை தேசிய தலைமை பேசி முடிவு செய்யும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியபடி கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் அவரது கூட்டணி கட்சியில் இருக்கிறார்கள் என தெரியவில்லை. திடமான முடிவோடு அனைத்து திட்டங்களையும் எதிர்வரும் தேர்தலில் சந்திப்போம். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வரும் தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை புறக்கணித்து வருகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவையில் உள்ள உதவித்தொகை, ஊக்கத்தொகை ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பல்வேறு சாதனைகளை புரிந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த முன்னாள் இந்திய ஹாக்கி அணி கேப்டன் மேஜர் தயானந்த் அவர்களின் பிறந்த தினத்தை தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புதுவை அரசும் அரசு சார்பில் தேசிய விளையாட்டு தினம் இந்த வருடம் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக புதுவை அரசு மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து
தேசிய விளையாட்டு தின விழா கொண்டாட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டு சங்கங்களுக்கும் முறையாக அழைப்பு விடுத்து அந்த விளையாட்டு திருவிழாவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடத்துவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அரசை கேட்டுக்கொள்கிறேன் என புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் பகுதியில் ரெஸ்டோ பார் என்று அழைக்கக்கூடிய மது கூடங்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது. இந்த மது கூடங்கள் மக்கள் அதிகம் வசிக்கும் குடியிருப்புகளில் அருகிலேயே அதிக அளவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக அனுமதிக்கப்படும் இப்படிப்பட்ட மது கூடங்கள் சுற்றுலாவிற்கு சம்பந்தமே இல்லாத பகுதிகளிலும் குடியிருப்புகள் மத்தியிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் போதை ஆசாமிகளின் தவறான நடவடிக்கைகளால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். கலால்துறையின் தவறான அணுகுமுறையால் புதுச்சேரியில் இதுபோன்ற மதுபான கூடங்கள் குடியிருப்புகள் மத்தியில் அதிக அளவில் அனுமதிக்கப்படுகிறது. இதனால் சட்ட ஒழுங்கு சீர்கெடுவதுடன் சண்டை சச்சரவுகளால் கொலை சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உயிரிழப்புக்கு ஆளாகிறார்கள். அதே நேரத்தில் ரெஸ்டோ பார் என்று அழைக்கப்படும் நடனத்துடன் கூடிய மதுபான கூடங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து இயங்குவதால் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அந்தந்த காவல் நிலைய காவல் அதிகாரிகளும் காவலர்களும் பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை உள்ளது. ஆனால் இதை கண்காணிக்க மெத்தனமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது. கலால்துறையில் வேண்டிய கலால்துறை ஸ்குவாட் என்று அழைக்கக்கூடிய பறக்கும் படை பிரிவு உள்ளது. அதேபோல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல் நிலையமும் கலால்துறையில் காவலர்களுடன் உள்ளது. இப்படி இருந்தும் ரெஸ்டோ பார் போன்ற மதுபான கூடங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட விடிய விடிய நடப்பதை தடுக்க தவறியதால் இதுபோன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் அதிக அளவில் உள்ளது. ஆகையால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தடுக்கும் விதமாக கலால்துறை தனது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இதையும் மீறி மெத்தனமாக செயல்பட்டால் கலால்துறையை கண்டித்து எனது தலைமையில் பொதுநல அமைப்புகள் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழக அரசியல் மற்றும் சர்வதேச கல்வித்துறை சார்பில் இரும்பு மனிதரின் கண்ணோட்டத்தில் தேசிய ஒற்றுமை என்ற தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா சர்வதேச கல்வி மைய கருத்தரங்க அறையில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாசநாதன் கருத்தரங்கை தொடக்கி வைத்து உரையாற்றினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, பதிவாளர் டாக்டர் ரஜினிஷ் புட்டானி, முன்னாள் கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு சங்கர நாராயணன், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கொடுத்துள்ள விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளின்படி 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளும் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் சேர்ந்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் அவர்கள் விண்ணப்பம் அனுப்பியிருந்தார். இதுவரை கட்சி பதிவு செய்யப்படவில்லை. கொடுத்துள்ள விண்ணப்ப படிவத்திலுள்ள 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் 70% மேல் கட்சியை விட்டு என்னுடன் வெளியேறிவிட்டார்கள். விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேர் மட்டுமே உள்ளார்கள். ஆகவே கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளுக்கு மாறாக குறைந்த அளவு உறுப்பினர்கள் உள்ள காரணத்தினால் ராமதாஸ் கட்சியை பதிவு செய்ய கொடுத்துள்ள விண்ணப்பம் முழுமை பெறாத நிலையில் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளேன். அதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் ஆகிய நான் தங்களின் மேலான கவனத்திற்காக இந்த கடிதத்தை அனுப்புகின்றேன். புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசியல் கட்சி ஒன்றை 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. கட்சியில் 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகள் பட்டியல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியன்று புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த பட்டியலில் எம். ராமதாஸ் தலைவராகவும் ஆர்.எல். வெங்கட்ராமன் ஆகிய நான் சேர்மனாகவும், துணைத் தலைவராக ரவி, பொருளாளராக செல்வகுமாரி, பொது செயலாளராக இ.எம். ராஜன், செயலாளராக பரந்தாமன்,
இணை செயலாளராக பெருமாள், துணை செயலாளராக தமிழ்ச்செல்வியும், உதவி செயலாளராக ஆண்டாள் அவர்களும் நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றனர். மாநில நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றுள்ள 9 பேருடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர்களின் ஆஃபிடவிடன் உடன் கட்சியை பதிவு செய்ய வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கட்சியின் தலைவராக செயல்படும் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினாலும் நேரடியாக டெல்லி சென்று கட்சியை பதிவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற காரணத்தினாலும் மேலும் கட்சியை பதிவு செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் தனக்கே அதிகாரம் இல்லாத நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள் என்று அறிவித்துள்ளார். இது தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறி செயலாகும். ஆகவே நாங்கள் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டோம். மேலும் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 3 பேர் தலைவர் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் 1 வருடத்திற்கு மேல் கட்சி பணிகளில் ஈடுபட விருப்பமில்லாமல் வெளியேறிவிட்டார்கள். தற்போது சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகிய நானும் உதவி செயலாளர் ஆண்டாள் அவர்களும் ராஜினாமா செய்துவிட்டோம். கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களில் 70% பேர் என்னுடன் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். தற்போது தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்த பட்டியலில் மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேரும் உறுப்பினர்களில் 30% பேர் மட்டுமே உள்ளனர். இதனை தாங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு தாங்கள் மக்கள் முன்னேற்ற கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக தற்போது தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் கொடுத்த விண்ணப்ப படிவத்தை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். மகத்தான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒப்பற்ற தலைவர், இலக்கிய பேராசான் தோழர் ப. ஜீவானந்தம் 118வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சாரத்தில் உள்ள தோழர் ஜீவா சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, மாநில குழு உறுப்பினர்கள் கீதநாதன், எழிலன் முருகன், மூர்த்தி சரவணன், ஹேமலதா செல்வம், தொகுதி செயலாளர்கள் துரை செல்வம், ரவிச்சந்திரன் கண்ணன், அன்பழகன் பெருமாள், சுகதேவ் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு 10 நாட்களில் வெளியிடப்படும் என முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும். நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்களை நேரடி பணி நியமன முறையில் நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் INTUC சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் நலசங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மத்திய அரசு கொண்டுவரும் நலத்திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம், மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்டம், வகுப்பு வாரிய திருத்த சட்டம், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் இது எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது. இது எல்லாம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தான் இருக்கும். வருகின்ற 2026 அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், அதிமுகவிற்கு 2 சீட்டு மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது பொய். சீட்டு எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும்
முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது 2015 இருந்து 21 வரை 95 கோடி கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் கிஸ்தி தொகை வசூல் செய்யப்படாமல் இருந்தது. பட்ஜெட் தொகைக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது. அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கட்டி கொண்டிருக்கிறது என்று தெரிவித்த அவர், கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. 16 MLA இருந்தவர்கள் தற்போது 2 பேர் இருக்கிறார்கள். அடுத்து வரும் தேர்தலில் 0வாக இருப்பார்கள் என்றும், புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளி மாநில ஆட்கள் இயக்குனர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஊழல் நடந்திருக்கிறது. இதன் மீது CBI விசாரணை வேண்டி தலைமைக்கு கடிதம் எழுதவும் தெரிவித்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 42 பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 50,000 வைப்பு நிதி வழங்குவதற்கான வங்கி அடையாள அட்டையை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயப்பிரியா, நல ஆய்வாளர் நாகராஜ், NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேம மாலினியை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரங்கசாமி தலைமையில் வரும் தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும். கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் ரங்கசாமி தான் என புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை புறக்கணித்து வருகிறது. மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கொடுத்துள்ள விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.